Hi students, this is Vijaymax. Exercise 2.8, question number 5. Solve the equation z cube plus 27 equal to 0. So, இதோட roots வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, first given எடுத்துக்கலாம். Z cube plus 27 equal to 0. So, Z cube plus இந்த 27 cube வர மாதிரி எழுதிக்கிறோம். இன்ட்ல கொடுக்குற ஃபார்ம் யூஸ் பண்றதுக்காக. அப்போ 27 cube வர மாதிரி எழுதுறோம் அப்படின்னா என்ன வரும் 3 cube அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா 3 cube பண்றது 27. அப்படியே இன்ட்ல ஃபார்முலா பாருங்க a வரத்துல z உம் b வரத்துல 3 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. a cube plus b cube அதோட ஃபார்முலா பார்த்தா நம்மளுக்கு a plus b அப்படின்னு சொல்லிட்டு z plus 3 into a square. So z square minus ab. ab னா z into 3 அப்படி பார்த்தா நம்மளுக்கு 3z plus b square அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 square னா 9 equal to 0. So a cube plus b cube ஃபார்ம் யூஸ் பண்ணி அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். சரியா? தென் ஃபேக்டரைஸ் மாதிரி ரெண்டுத்தும் தனித்தனியா ஸ்பிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க z plus 3 equal to 0 and செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா z square minus 3z plus 9 equal to 0. தென் ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா z equal to plus 3 ரைட் சைடு போச்சுன்னா வந்து நம்மளுக்கு மைனஸ் 3. பட் செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஃபேக்டரைஸ் பண்ண பாக்குறோம். மல்டிப்ளை பண்ணா 9 வரணும், ஆட் பண்ணா 9 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணா 9னா 1 9 சார் 9, ஆட் பண்ணா 10 வரும், 9 வரும். இல்ல 3 3 சார் 9னா 9 வருது, ஆட் பண்ணா 6 வரும். பட் 3 வரல. ஃபேக்டரைஸ்ல ஆட் பண்ணும்போது இந்த 3 வரணும். மல்டிப்ளை பண்ணா 9 வரணும், சம் பண்ணா நம்மளுக்கு -3 வரணும். ஸோ வரல. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஃபேக்டரைஸ் ஆகலன்னா குவாட்ரடிக் ஃபார்முலா a equal to 1. அதாவது z ஸ்கொயர் கோஷன் வந்து a வேல்யூ, z கோஷன் வந்து b வேல்யூ, கான்ஸ்டன்ட் வந்து c வேல்யூ. குவாட்ரடிக் ஃபார்முலா அப்ளை பண்றோம். சோ குவாட்ரடிக் ஃபார்ம் என்ன நம்மளுக்கு -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. சோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சோ b வேல்யூ பாருங்க -3, சோ மைனஸ் மைனஸ் பிளஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -3 ஹோல் ஸ்கொயர் 9 சப்ஸ்டிட் பண்ணது சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. -3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ a வேல்யூ 1, c யோட வேல்யூ வந்து 9 டிவைட் பை 2 இன்டூ 1. தென் z equal to இது நம்ம பார்த்தா 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -3 ஹோல் ஸ்கொயர் மீன்ஸ் 9 மைனஸ் 4 9s are 36 divided by 2. So next step 3 plus or minus root of 9ல 36 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து -27 அப்படின்னு வரும் டிவைட் பை 2. ஸோ ரூட்டுக்குள்ள நமக்கு நெகட்டிவ் வரக்கூடாது. அப்படி நெகட்டிவ் வந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த மைனஸ i ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இது 27 i ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஹோல் டிவைட் பை 2. ஏன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ்ல i ஸ்கொயர் வேல்யூ வந்து -1. ஸோ ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்தாவே அது i ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும். தென் இந்த ரூட் வந்து ரிமூவ் பண்ண பாக்குறோம். ஸோ 27 டைரக்டா ரூட் ரிமூவ் ஆகாது. அப்ப எப்படி எழுதலாம்? 27 பார்த்தீங்கன்னா நம்ம 9 into 3 அப்படின்னு எழுதிக்கலாம். 9 3s are 27 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 9 வந்து ரூட் எடுக்க முடியும். அப்போ 9 ரூட் எடுக்கணும்னா 9 3 ஸ்கொயர் எடுத்து 3 வெளியில வந்துடும். ஸோ அதே மாதிரி i ஸ்கொயருக்கு i வெளியில வந்துடும். பேலன்ஸ் இங்க இருக்க ரூட் 3 அப்படியே இருக்கும். ஸோ இந்த 9 ரூட் எடுத்தா 3, i ஸ்கொயருக்கு i வெளியில வந்துடும். பேலன்ஸ் 3 அது ஸ்கொயர் இல்ல, அதனால ரூட்ல அப்படியே இருக்கும். ஸோ ஹோல் டிவைட் பை 2. சரிங்களா? அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா z வேல்யூ 3 பிளஸ் ஆர் மைனஸ் 3i root 3 by 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ therefore roots are. So roots are first root பார்த்தா நமக்கு வந்து -3 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த 2 ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பிளஸ் ஆர் மைனஸ் 3i root 3 by 2